நன்னிமங்கலம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். ஐந்தடி உயரத்தில் கரும் பச்சை நிறத்தில் இறைவன் மரகதமேனியராய் வீற்றிருக்கும் சிறப்புக்குரிய திருத்தலம் பற்றி அறிந்திருக்கிறீர்களா? பிரம்மதேவன் தன் 5 தலைகளால் சிவனை வணங்கி மோட்சம் பெற்ற தலம் எதுவென்று தெரியுமா? பணம், நகை மீதான தோஷங்களை போக்கி செல்வ வளங்களை பெருக்க உதவும் பரிகார தலம் எதுவென்று தெரியுமா? இந்த அனைத்து கேள்விகளுக்குமான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? நன்னிமங்கலம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். திருச்சி மாவட்டம் லால்குடி நன்னிமங்கலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலில் இறைவன் 5 அடி உயரத்தில் கரும் பச்சை நிறத்தில் மரகத மேனியராய் வீற்றிருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும். சிவபெருமான் குபேரனுக்கு அளித்த பொன் வில்வசாரத்தை எடுத்துக்கொண்டு பூலோகம் வந்த குபேரனின் மகன்கள் இந்த தலத்து சுயம்புலிங்கத்தின் மீது வைத்து வழிபட்ட போது அது பன்மடங்காக பெருகி அற்புதம் அளித்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த தலம் பணம், நகைகள் மீதான தோஷங்களை போக்கி செல்வ வளங்களை பெருக்க உதவும் பரிகார தலமாக திகழ்கிறது. பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தபோது அவர் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டார் என்று தல புராணம் கூறுகிறது. சிவபெருமான் தனது 5 முகங்களான சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசானம், தத்புருஷம் ஆகியவற்றுடன் பிரம்மாவுக்கு காட்சி தந்து அவரை மோட்சம் பெற செய்தாராம். மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள இக்கோயிலின் முன்முகப்பை கடந்ததும் நீண்ட நடைபாதையும் அடுத்து இன்னொரு முகப்பும் உள்ளது. இதைத் தொடர்ந்து அகன்ற பிரகாரமும் மகா மண்டபமும் அமைந்துள்ளன. மகா மண்டபத்தின் நடுவில் நந்தியம் பெருமானும் பீடமும் அமைந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அர்த்த மண்டபமும் கருவறையும் அமைந்துள்ளது. மேற்கு திசை நோக்கிய சன்னதியில் லிங்க திருமேனியில் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளியிருக்கிறார். 5 அடி உயரத்தில் கரும் பச்சை நிறத்தில் மரகத மேனியராய் இறைவன் சுந்தரேஸ்வரர் வீற்றிருப்பதும் சிறப்புக்குரியது. சுந்தரேஸ்வரரின் திருமேனி முற்றிலும் மரகதத்தால் ஆனது. எனவே இத்திருக்கோயில் லிங்கம் மரகத லிங்கம் என்றே அழைக்கப்படுகிறது. மகா மண்டபத்தின் இடது புறத்தில் இறைவி மீனாட்சியம்மன் எழுந்தருளியிருக்கிறார். முன்கை அபய முத்திரையை காட்ட, மறுகையில் மலர் கொண்டு, கால் கட்டை விரல்களில் மெட்டி அணிந்து நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மகா மண்டபத்திலிருந்து இறைவன் சுந்தரேஸ்வரரையும் இறைவி மீனாட்சியம்மனையும் தரிசித்து எண்ணியதை பெறலாம். கருவறை தேவக்கோட்டத்தில் கையில் சங்கு சக்கரத்துடன் துர்க்கை அம்மனும் தட்சணாமூர்த்தியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். பிரகாரத்தின் மேற்கில் பெருமாள் கோயில் உள்ளது. லட்சுமி தேவியை மடியில் அமர்த்தியவாறு லட்சுமி நாராயணர் ஒரு சன்னதியிலும், அவருக்கு அருகில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளும் காட்சியளிக்கின்றனர். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராய் ஷண்முகர் என்ற திருநாமத்துடன் சாந்தமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மயில் வாகனத்தில் எழுந்தருளியுள்ளார். மற்ற கோயில்களில் மயிலின் தலை வலதுபுறத்தில் இருக்கும். ஆனால் இக்கோயிலில் இடதுபுறத்தில் மயிலின் தலை அமைந்திருப்பதும் தனிச்சிறப்புக்குரியதாகும். ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்தவினை ஓடிவிடும் கந்தவேலே, எங்களுக்கு காவலாக நீ இருக்கும் போதினிலே வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே, வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே. கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு 2 சண்டிகேஸ்வரர்கள் உள்ளனர். ஒருவர் கடாசனத்திலும் மற்றொருவர் அர்த்த பத்மாசனத்திலும் தெற்கு மேற்காக காட்சியளிக்கின்றனர்.
கோயிலின் வடகிழக்கு மூலையில் நவகிரக நாயகர்கள் சன்னதியும் மேற்கில் செவி சாய்த்த விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளன. கோயில் வடக்கு பிரகாரத்தில் பொன் வில்வ மரம் தலவிருட்சமாக அமைந்துள்ளது. பொன் வில்வசார தரிசனத்தையும் இதன் பலாபலன்களையும் கலியுக மக்கள் அடையும் வகையில் லட்சுமி தேவி பொன் வில்வ மரத்தை தலவிருட்சமாக இக்கோயிலில் படைத்து ஒவ்வொரு வில்வ தளத்திலும் தானே உறைந்து பக்தர்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை தருகிறாள். சிவபெருமான் குபேரனுக்கு அளித்த பொன் வில்வசாரத்தை எடுத்துக்கொண்டு பூலோகம் வந்த குபேரனின் மகன்களான மணிக்கிரீவன், நளகூபன் ஆகியோருக்கு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளன. பௌர்ணமி தினத்தன்று இறைவன் இறைவியை வலம் வந்து வழிபடும் பக்தர்கள் தம் வாழ்நாளில் முறையாக ஈட்டும் ஒவ்வொரு பைசா சம்பாத்தியத்திலும் பரிபூரண சக்தி நிறைந்திடவும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறவும் குபேரன் அருள் பாலிக்கிறார் என்பதால் ஏராளமான பக்தர்கள் பௌர்ணமி நாளில் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு செல்கின்றனர். இத்திருக்கோயில் பணம், நகைகள் மீதான தோஷங்களை போக்கி செல்வ வளங்களை அளிக்கும் பரிகார தலமாகவும் திகழ்கிறது. மேலும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இக்கோயிலுக்கு வந்து இறைவன் இறைவிக்கு மாலை சாத்தி வழிபட்டால் அவர்களின் திருமண தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே, உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அளித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அளித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே, சங்கரா சிவ சங்கரா மகேஸ்வரா மகாதேவா. சங்கரா சிவ சங்கரா மகேஸ்வரா மகாதேவா. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் பணம், நகை மீதான தோஷங்களை போக்கி செல்வ வளங்களை பெருக்க உதவும் பரிகார தலமான திருச்சி மாவட்டம் லால்குடி நன்னிமங்கலம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். நன்னிமங்கலம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில்.